2024 இந்த லாஸ்ட் வீக் ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷ்னாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவித். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட 2024 இந்த லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் லாஸ்ட் வீக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக ஏதாச்சும் நான் என்னோட மெமரிஸ் சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பேருமே ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எங்கள் ரெண்டு பேருக்குமே பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் பாப்பா வேறு இருக்கிறதுனால நைட் ஒரு 12-1 ஆகிடும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்துச்சி ஓடணும், சமைக்கணும், அப்படி தான் ஒரு மாதிரி ரொம்ப ஹரிபரியாக ஓடிட்டுருக்கேன் எங்களோட டே டு டே லைஃப் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு சின்ன பிரேக் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ அதனால தான் ஒரு ஆல்மோஸ்ட் சேர்த்து வச்சுருக்கிற லீவ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு, அது போக அந்த டைமில் கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 1 வீக்காக லீவ் எடுத்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூ இயரோட எண்டை நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 to 8 days ஆல்மோஸ்ட் லீவ் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கு எங்கேயாவது வெளியே ரெசார்ட் மாதிரி புக் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகலாமா அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே ரெசார்ட்டோட ரேட் எல்லாமே எங்களால் சொல்லவே முடியல, அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு ஒரு குவாலிட்டி டைம் தானே ஸ்பெண்ட் பண்ணணும், அதை நம்ம பேசாமல் இங்கே சென்னைக்குள்ளேயே இருந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இங்கே சென்னைக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடம் தான் சாக்லேட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திருநெல்வேலியில் நான் சாக்லேட் ரூம் போன வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சாக்லேட் ரூம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்போ திருநெல்வேலி போனாலுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை நான் விசிட் பண்ணிட்டு வந்துடுவேன். இது வரைக்கும் 3 times போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே. அதில் ஒரு சாக்லேட் பாம் ஒன்று இருக்கும், ஒரு டோம் மாதிரி வச்சு மேலே நீங்கள் ஹாட்டாக சாக்லேட் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அது ஆக்சுவலி யோஷ்னாவோட பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ பாப்பா கிட்ட சும்மா ஃபஸ்ட்டு எங்கேயாவது வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க இந்த சாக்லேட் டோம் மேலே ஊற்றுறது இருக்கு இல்லையா, அது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போது அது நம்ம ஏரியாவில் நியர்பை ஏதாவது இருக்கான்னு பார்க்குறப்போ அண்ணா நகர் ஸ்ட்ரிச்சில் ஒன்று இருக்கிறதா போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ரூம் செலக்ட் பண்ணி போனோம். ஆனால் எனக்கு பர்சனலாக அங்கே இருக்கிற ஃபுட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. கம்பேர்ட் டு இதுக்கு திருநெல்வேலியிலே பெட்டர் ஃபுட் எனக்கு கிடச்சிச்சு கம்பேர்ட் டு சென்னை. ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் எல்லாமே அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் யோஷ்னாவோட கேட்ட ஒரு ஆசையை ஃபில்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஜஸ்ட் சாக்லேட் ரூம் போயிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். செகண்ட் டே விஆர் மால் தான் போயிருந்தோம். அப்போ தான் முஃபாசா அப்புறம் மோனா எல்லா படமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போது மோனாலாம் இன்னும் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு, பார்க்கலாமா இல்லை முஃபாசா பார்க்கலாமா அப்படி கேட்டதுக்கு படத்துக்குனா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க யோஷ்னா பாப்பா. சரி, ஓகேப்பா, அவங்கள என்கேஜிங்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று பிளே அண்ட் லேர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. இல்லைனா இங்கே அது பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ராம்போலைன் விஆர் மால். இது ரெண்டுமே நீங்கள் அங்கே கொஞ்சம் அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுக்கலாம். ஃபன் சிட்டினா நீங்கள் கூட விளையாடணும், இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பிளே அண்ட் லேர்ன் போனால் அது 1.5 hours ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ 1.5 hours ஒரே ஒரு ஆள் வெளியே நிற்கணும், ஏன்னா அந்த பாப்பா கூட ஒரு பேரண்ட் தான் உள்ளே போக முடியும். ஸோ அதனால இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராம்போலைன் போகலான்னு முடிவு பண்ணோம். ட்ராம்போலைன் 1/2 hour தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பாப்பா இதுக்கு முன்னாடி நாங்கள் விட்ட போய் 1/2 hour மேலே அவங்க விளையாடல, டயர்ட் ஆகிட்டாங்க, போரிங் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால 1/2 hour பே பண்ணிவிட்டு கூட நான் போயிருந்தேன். ஏன்னா ஏதாவது ஏன்னா 3.5 வயசுக்கு கீழே 4 வயசுக்கு கீழே அப்படின்னா ஒரு ஆள் உள்ளே அனுப்புவாங்க. ஸோ ஏதோ அந்த கேட்டகரியில் வந்தனால என்னை உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் உள்ளே போயிட்டு நல்லா விளையாண்டோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அங்கே காஃபி டீ எல்லாம் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு டே அவள் தான் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து 2-3 பிளேஸஸ் போகலான்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, முன்னாடியே மேபி புக் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணாமல் விட்டனாலே என்னமோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. என்னால் இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அங்கே போகிறதுக்கு அந்த அமௌண்ட் இங்கே இருந்தால் இங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்ல நல்ல ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்றலாமே அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ அப்படி தான் வந்து இன்னொரு நாள் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்படின்னா வந்து இங்கே சென்னையில் ஃபதர்ஸ் ஹோட்டல் போயிடலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாத ஒரு யூனிக்கான டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபதர்ஸ் ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் வந்து நான் சவுத் இந்தியன் பேஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் பார்த்த மெனு கார்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து கோலா பால்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆசைப்பட்டு தான் முக்கியமாக வந்து அந்த சங்குமித்திரை அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் போகலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் அங்கே போய் அங்கே இருக்கிற ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவிலே வந்து நான் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல. நம்ம குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நான் ரெகுலராக எனக்கு மெமரிஸ்க்கு சேவ் பண்ணி வச்ச வீடியோஸ் தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர்ஸ் ஹோட்டல் வந்து பர்சனலாக எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து போயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் 2-3 தடவை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிறது. ஸோ அங்கே இருக்க ஃபுட்டு வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு சூப்லேருந்து ரசம் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னங்க எதை கொடுத்தாலும் நல்லா பண்ணுறீங்களேங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நான் இன்னும் நோட் பண்ணேன்னா, அந்த கிச்சனுக்குள்ளே வந்து நம்ம ஊர் ஆளுங்க அக்காங்க மாதிரி, நம்ம ஒரு அக்காலாம் இருப்பாங்களே அந்த மாதிரி சமையலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற வீட்டில் சமைக்கிற அக்கா மாதிரி 2-3 பேரை உள்ளே விட்டுருந்தாங்க. அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக சமைக்கிறவங்க தான் போல. ஆனால் ஒரு கை பக்குவம்னு சொல்லுவாங்களா, அது இருந்துச்சு அந்த சாப்பாடு எல்லாத்துலேயுமே. ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கிராப் சூப்பில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா மட்டன் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இடியாப்பம், இட்லி வந்து ராகி இட்லின்னு சொன்னாங்க. நான் கூட எப்படி ராகி இட்லினா ஏதோ இட்லி மாதிரி இருக்கும் அப்படின்னு, ஆனால் ராகியோட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குமா அப்படிலாம் தெரியல. ஆனால் பிச்சு நீங்கள் வேலை வச்சோடனே தெரியுது அது ராகி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு. சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. வான்கோழி பிரியாணி கொடுத்தாங்க. நான் வான்கோழியாக இதை எப்படி சாப்பிடுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி சூப்பரான ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வந்தோம். ஐ திங்க் இது வந்து நாங்கள் ஒரு கிறிஸ்மஸ் டின்னராக போயிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 2-3 டேஸ் வீட்டில் தான் இருந்தோம். சும்மா அப்படி வீட்டிலே ரெஸ்ட் மோட்லேயே தூங்குறது, சாப்பிட்றது, எந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு சாட்டர்டே வந்து நான் விஜய் ஆண்டனி கான்சர்ட் போகலான்னு சொல்லி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருந்தேன். மேபி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த கான்சர்ட் வந்து டியூ டு சம் அதர் ரீசன்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. நான் வந்து என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கான்சர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்லாம் புக் பண்ணி ரெடியாக அப்படியே வைபாய் கிளம்பிட்டு இருந்தா, இந்த மாதிரி ஒரு அரௌண்ட் 11-11:30க்கு வந்து இந்த கான்சர்ட் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ட்டு வந்துச்சு. இது மாதிரி ஏதோ நியூஸோ ஏதோ மீம்ஸோ ஏதோ வந்துச்சு. ரைட், அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பேடாக போயிடுச்சு மைண்ட். அப்படியே அதனால நானே தனியாக வைப் பண்ணி சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து என்னோட பழைய ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் வந்துட்டு சரி வாங்க எங்கேயாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து கத்திப்பாரா இருக்கு இல்லையா, அது கீழே வந்து அர்பன் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். சரி அங்கே போகலாம், அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு சும்மா அப்படியே ஒரு வைப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். ஸோ அங்கே தான் மெயினாக ஆரம்பிச்சிச்சு எங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் எல்லாம். நாங்கள் அங்கே போய் ரொம்ப நேரம் அந்த வெளியே அந்த அவுட் சைடில் இருந்தனால என்னமோ லைட்டாக பாப்பாவுக்கு கோல்டு ஆரம்பிச்சிச்சு. ஹஸ்பண்டுக்குமே அங்கே இருக்க ஃபுட்டு பெருசாக செட் ஆகல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு எங்கள் பாடி லைட்டாக டேமேஜ் ஆகுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து 3rd பர்த்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு ஒரு சின்ன பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு அது ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் ஓகே நியூ இயர் வைப்பு அங்கே தான் அடி வாங்குது எங்களுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே ஹஸ்பண்டுக்கு லைட்டாக ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணுக்குமே லைட்டாக அப்படியே கோல்டெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டே வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பார்க் இங்கே வந்து கிண்டியில் இருக்குது.
பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கா ஸ்னேக்கை போய் நான் பார்க்கணும் இதெல்லாம் வீடியோஸில் வருதில்ல ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஸ்னேக் பார்க் போயே ஆகணும்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தா. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்னேக் பார்க் போனோம். பக்கத்துலேயே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் போகணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் சேர்த்து போனால் நீங்கள் மார்னிங்கே போயிடணும். நாங்கள் வந்து அரௌண்ட் 4-4:30 தான் வீட்டிலேருந்தே 4:30 தான் அங்கே ரீச் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி. ஸோ அதனால் என்னால் அன்றைக்கி வந்து ஸ்னேக் பார்க் மட்டும் தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்னேக் பார்க்கு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னா பார்க்கலாம். சரி வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இதுதான் வந்து அந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஸ்னேக் பார்க்குமே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மார்னிங்கே போனோம் அப்படின்னா வந்து ஃபுல் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் பார்த்துட்டு ஸ்னேக் பார்க்கும் பார்த்துட்டு வரலாம். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பா எங்கே வந்திருக்கோம்? பார்த்துருப்பீங்க யோசனை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் உள்ளே போயிட்டோம். அங்கே வந்து ஒரு ஜூ கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருந்துச்சு. மேபி வர போட்டி ஏதாவது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு ஸ்னேக் பார்க் உள்ளே போயிட்டோம். அங்கே ஒரு சின்ன லைன் இருந்துச்சு. அந்த லைனில் நின்றுட்டு நம்ம டோக்கன் மாதிரி எடுத்துகிட்டு உள்ளே போனோம். அதில் வந்து சின்னவங்களுக்கு 10 ரூபீஸும் பெரியவங்களுக்கு 30 ரூபீஸும் இருந்துச்சு. இது போக நீங்கள் ஃபோன் கையில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு டிக்கெட் எடுக்கணும். அது 20 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் டிக்கெட்லாம் பார்த்து வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணிக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜூம் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்ருக்கோம். இது வந்து மஞ்சள் அனகோண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆரம்பமே அமோகமாக அனகோண்டாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி என்னென்ன பாம்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்னேக் பார்க் பார்க்குறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து நியூவாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை விசிட் பண்ணல. ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் கூட மெயின்டைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது நல்ல பாம்பு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது தூங்கிட்டு இருக்குதுங்க. எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் தள்ளியிருந்து பார்த்துட்டு வர வேண்டியதான். ஸோ இது வந்து கட்டு வீரியன் அப்படின்னு போட்டிருக்குது. இது வந்து கண்ணாடி விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலே கூட படுத்துருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஓரத்துலேயும் இருக்குது, தெரியுதா? ஸோ இதுதான் வந்து அந்த பாம்பு. இது எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஒரு நம்ம வந்து தூங்குற டைமில் வந்துட்டோமோ என்னமோ. இதில் ஒன்று மட்டும் ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து சுருட்டை விரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூமில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப குட்டியாக ஒரு சின்ன புழு மாதிரி தான் இருக்குது. அந்த விரியன் பாம்பு முன்னாடி பார்த்தால கட்டு விரியன், அதோட கொஞ்சம் சின்ன வெர்ஷன் மாதிரி இருக்குது. இது வந்து ஏதோ இந்தோ சைனீஸ் நாகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது உமிழும் நாகம். அது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் அது நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆமைலாம் வச்சுருந்தாங்க. அதாவது அந்த டர்ட்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப தண்ணி அழுக்காக இருக்கிறனால நமக்கு கிளியராக தெரியவே இல்லை. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்வானா வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் கிட்ட நின்று நல்லா கூட ஃபோட்டோ கூட எடுக்கல, அப்படியே ஓடி வந்துட்டேன். அது உள்ளே இருக்கிறத பார்க்கவே பயமாக இருக்குது. அப்புறமா இங்கே வந்து குளத்து ஆமை, இந்தியன் டர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தில் இருக்கிற ஆமையை வச்சுருந்தாங்க. அது கூட அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு நட்சத்திர ஆமை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து தலைகீழ திரும்புமா, அது ஆமையால் திரும்ப முடியாது, ஆனால் இதனால் திரும்ப முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இக்வானா குட்டிங்கன்னு நினைக்கிறேன். அப்பா பள்ளி மாதிரி இருக்குது. ஐயோ என்னால் அதை பார்க்கவே முடியல. ஏன்னா யோசனை அவ்வளோ கிட்டவே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம்
அதுக்கப்புறம் வந்து விஷம் இல்லாத பாம்பு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து மலை பாம்பு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒயிட்டிஷாக இந்த டிவியில் படத்துலலாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண பாம்பு கீழே படுத்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. ஸோ அது அப்படியே நகர்ந்து போய்கிட்டு இருக்கு, மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து க்ரொக்கடைல்ஸ் தான் வந்துச்சு. எனக்கு இந்த பிடிக்கவே பிடிக்காது. என்னால் அதை பார்க்கவே முடியல. எனக்கு வந்து பாம்பு பண்ணேன் அப்படின்னா பாம்பு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அங்கே வந்து க்ரொக்கடைல்ஸ் இருக்குங்கிறதே என்னோடய ஐடியாவிலே இல்லை. ஸோ க்ரொக்கடைல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் அப்படியே லைட்டாக 2-3 கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். இதோட டீட்டெயில்ஸ் கூட நான் படிக்கலை. அந்த ரேஞ்சுக்கு அங்கேருந்து எஸ்கேப் பண்ணால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில முதலைங்களை மட்டும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். ஆனால் என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். நமக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக அவளுக்கு காட்டாமல் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் காமிச்சிட்ருந்தேன். இதுக்கப்புறம் வந்து விஷம் இல்லாத பாம்புகள் லிஸ்ட்டு இன்னொரு செட் வச்சுருந்தாங்க. இது வந்து கொம்பேரி மூக்கன், பச்சை பாம்பு, அப்புறம் மண்ணுள்ளி பாம்பு, இந்த மாதிரிலாம் வந்து அழகு பாம்பு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாம்பு தான், ஆனால் அது வந்து விஷம் இல்லாத ஐட்டங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மியூசியம் மாதிரி ஒரு சின்ன பிளேஸ் இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்னேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. ஸோ அதை என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அந்த மியூசியம்குள்ளே போயிட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கனாவே வந்து ஃபுல்லாகவே நிறைய பாம்போட ப்ரிசர்வேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் நான் உட்காந்து டீட்டெயில் அது எதுவுமே நான் பார்க்கல. அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆனால் போதுன்னு. ஏன்னா அந்த பல்லிங்க நிறையா அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ பயமாயிடுச்சு. ஸோ மியூசியம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துவிட்டோம். அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு மேக்ஸிமம் இங்கே வந்து நீங்கள் ஒரு 30 to 40 minutes வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஒதுத்தி நிதானமாக பார்த்துட்டு வந்தால் கூட மேக்ஸிமம் 40 minutes தான் ஆகும். ஸோ அவ்வளோதான், ஒரு சின்ன விசிட்டை போட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒரு மங்கி உட்காந்து தக்காளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற கஃபேயில் எதுவும் டீ இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு டீ தான் வேணும். ஸோ அதனால் வந்து ஆண்டி வேலை எங்கேயாவது டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடையார் அந்த பவுனில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பாப்பாவுக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அப்புறம் டீ, காஃபி எல்லாமே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு மார்னிங் ஆல்ரெடி ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ரொம்ப இப்போது அலைஞ்சனாலே என்னமோ வந்து ஹெவி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நானும் யோசிச்சுனாவும் போய் பாப்பாவுக்கு நியூ இயர் கிஃப்ட் வாங்குறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நியர்பை ஷாப்புக்கு வந்திருக்கோம். யோஷ்னா பாப்பா வந்து கேர்ள்னாலே என்னமோ அவளுக்கு வந்து இந்த மாதிரி பிங்க் டாய்ஸ் மேலாம் பயங்கரமாக ஒரு க்ரேஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அவள் பிங்க் டாய் தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தா நிறையா. ஸோ அவள் பர்த்டேக்கு இஷ்டத்துக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டா. சரி, இப்போ அவ்வளோத்தையும் பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். இதில் கொஞ்சம் ஐட்டம் எந்த தான் நான் எனக்கும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கும் தேவையான ஹேர் கிளிப்ஸு, அதுக்கப்புறமா டாய்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பில் போட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போய் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இதுதான் இந்த நியூ இயர் கிஃப்ட்டு. அந்த காதில் மாட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த குளிருக்காக மாட்டுற மஃப்ளர், அது வந்து நீங்கள் அமுக்குனீங்கன்னா அப்படியே காது மட்டும் தூக்கும். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு அது வாங்கியிருந்தோம். அப்புறம் நிறைய ஹேர் கிளிப் அவளுக்கு தேவைப்பட்டுச்சு ஸ்கூல் போட்டு போகிறதுக்கு, அதனால அது. அப்புறம் அவளுக்கு கையிலே வச்சுக்கிறதுக்கு ஒரு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹயாந்திகா பொம்மை வாங்கினா. ஸோ இந்த கிச்சன் செட் தான் வந்து அவள் ரொம்ப நாளாக கேட்டு நான் இப்போ தான் வந்து வாங்கி தரேன். இந்த கிச்சன் செட் அடிக்கடி வாங்கி கொடுப்பேன். கிச்சன் செட்டு அந்த 200 rupeesக்குள்ள இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கவரில், அதுதான் வாங்கி கொடுப்பேன். இதுதான் வந்து ஒரு ஃபுல் செட்டப்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் செட் பண்ணணும். அது ஒரு ஃபுல் ஸ்டாண்ட் மாதிரி.
இதுக்குள்ளே வந்து பாப்பா விளையாடுறதுக்காக 4 பிளேட்டு, ஒரு 4-5 வெஜிடபிள்ஸ் டாய்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் 2 செட் ஆஃப் அந்த கட்லரிஸ், ஃபோக்கு, ஸ்பூனு, அந்த நைஃப் அதெல்லாமே, அதுக்கப்புறமா ஒரு குக்கர் மாதிரி ஒன்றும், அதுக்கப்புறம் ஒரு பேன் மாதிரி ஒன்றும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஸ், அதுக்கப்புறம் ஒரு மில்க் டப்பா மாதிரி ஒன்று, இவ்வளோதான். ரொம்ப மினிமலான ஐட்டம்ஸ் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு ரேக்கில். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கிச்சன் செட்டப் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை செட் பண்ணி பாப்பா கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு தான் பாப்பா வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 டேஸாக வந்து இதை வச்சு தான் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு வந்து நீங்கள் பின்னாடி வந்து 3 பேட்ரி போடணும். ஸோ பேட்ரி போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இது ஆல்மோஸ்ட் நாங்கள் ரேராக தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month 1.5 months ஒன்ஸ் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் பாப்பா பயங்கர ஹாப்பி. சூட் கேஸை ஸ்டாண்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த ஐட்டம் தான். அதெல்லாம் கலட்டி மாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைங்க இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான், அதை நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாப்பா என்னை கூப்பிட்டு வச்சு அவள் ஹோட்டல் நடத்திட்டு இருக்கானா, நான் வந்து அவங்கக்கிட்ட சாப்பிட போகிறேன். ஏதோ சமையல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாகவே அவள் வந்து இந்த மாதிரி பிரிட்டன் பிளேலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தான் ஹோட்டல் வச்சுட்ருக்கா, நான் போய் அவள்கிட்ட சாப்பிட்றேன், இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நைட்டு இது ஒரு கேமாக நாங்கள் விளையாடிட்டு தான் படுத்துப்போம். ஹோட்டலில் உட்காந்துருக்க மாதிரியே அதே மாதிரி ஆட்டிடியூடில் ஒரு 1 பிளேட் இதை எடுத்துடுவாங்க, ஹாட் வாட்டர் கொண்டு வாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள். ஜஸ்ட் அவள் நம்ம ஹோட்டலில் பார்க்குறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பண்ணுவாள். நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போதைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். ஆனால் இதை பத்திரமா வச்சுருக்க சொல்லி அவள்கிட்ட பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் நாளாகவே பத்திரமா இருக்குது. பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இது பத்திரமா இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு பிஸ்கட் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிஸ்கட் எடுத்து வச்சுட்டு பிஸ்கட்லாம் வச்சு தரீங்களா? தேங்க்யூ. இருங்க நான் குடிக்கிறேன். காஃபி குடிச்சிட்டு. யம்மியா இருக்கு. Thank you so much for this coffee. Thank you. Okay, அப்பாக்கு போட்டு கொடுங்க. Bye bye. Say bye to all. Bye. Thank you. Happy New Year. Happy New Year. Bye. அவளோட பொம்மைக்கு மேட்சாக அவளும் கெட் ரெடி ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப அவகிட்ட அதே மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட நியூ இயர் இப்படி தான் சிம்பிளாக போச்சு. ஜஸ்ட் ஒரு ட்ரீம் கேக் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வீட்டிலே கட் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பயங்கரமாக எக்ஸ்ட்ரீம் ஃபீவரில் இருந்தாங்க. ஸோ அதனால் பெருசாக எங்கேயும் அவுட்டிங்கோ எங்கேயுமே போகல. வீட்டில் கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நியூ இயரை சிம்பிளாக முடிச்சிட்டோம். வீட்டில் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு. ஸோ நியூ இயர் அன்றைக்கி வந்து நியூ இயரோட அவுட்ஃபிட் எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்காக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே இனிதே அந்த நியூ இயரை நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட 2024ஓட லாஸ்ட் வீக் அண்ட் நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னிலேருந்து எனக்குமே வந்து கோல்டு ஃபீவர் எல்லாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அடுத்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 1.5 week. ஃபஸ்ட்டு 1 week எப்படி நாங்கள் வெளியே சுற்றிட்டே இருந்தோமோ அடுத்த 1 week அப்படியே வீட்டிலே ஸ்லீப் மோடுக்கு போயிட்டோம். எங்களால் எதுவுமே பண்ண முடியல. கையை தூக்குறது கூட கஷ்டமான மோட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படியே ஒரு சிக் மோடுக்குள்ளே என்டர் ஆகிட்டு என்னால் என்னோட மொத்த லைஃப் ரொட்டீனுமே அப்படியே ஷார்ட்டட் ஆகிடுச்சு. ஒரு குக்கிங் கூட வீட்டில் பண்ண முடியல. ஏன்னா எனக்குமே ஃபீவர் வந்துச்சு. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறனால எனக்கு, பாப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு மாற்றி ஃபீவரு. இந்த ஃபீவரோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருமல் வருது, நைட்டில் ட்ரை காஃபாக இருக்குது, திடீர்னு ஸ்டொமக் அப்செட் ஆகுது, ஃபுல் பாடி பெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ வச்சு செஞ்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி சரி இந்த எடுத்த எல்லா கண்டென்ட்டையும் கொஞ்சம் ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்து வந்திருக்கேன். ஸோ நியூ இயர் ஆரம்பமே நீ இந்த மாதிரி என்னை வச்சு செஞ்சிருச்சு 2025. நான் எதிர்பார்க்கலாம் எப்படி என்னை வைக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பத்திலே அடிச்சிருச்சு, இனிமேல் அடிக்காது அப்படின்னு நம்புவோம். ஸோ இதுக்கப்புறம் என்னோட விளாக்ஸ்லாம் இதே மாதிரி தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. இதே மாதிரி என்னோட வீடியோஸை நானும் விடாமல் எவ்ரி வீக் வந்து போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஓகே பாண்டா. ஸோ உங்களை நான் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டா. சரி நான் இனிமையாக மேட்டும். பாய்.